மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆவது அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வாசிக்கலாம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்போது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கரியத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவளை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பெத்தானியாவிலே, பெத்தானியா என்பது எருசலேமிலிருந்து ஒரு 2 மைல் தூரத்திலே, எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ஒரு கிராமம் பெத்தானியாவிலே. இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு மரிப்பதற்கு 6 நாட்களுக்கு முன்பு, எவ்வளவு துல்லியமாக பைபிளை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. வேதாமம் 100% உண்மை என்பதற்கு வேதாமத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. நீங்கள் எசேக்கியேல் புஸ்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா வருடம், மாதம், தேதி இதை போட்டு எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் வரும். வருடம் போட்டிருக்கும், மாதம் போட்டிருக்கும், தேதி போட்டிருக்கும். பைபிள் அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் போட்டிருக்குது. இதெல்லாம் பைபிள் உண்மை என்பதற்கு ஆதாரங்கள். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏதோ மேலோட்டமாக வாழ்ந்துட்டு போக வேண்டாம். பைபிள் இஸ் ரியல், காட் இஸ் ரியல், ஜீசஸ் இஸ் ரியல். இதில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் உண்மை. நீங்கள் அவரோடு உள்ள உறவெல்லாம் நல்ல உண்மையாக இருக்கு பாருங்க. சரி, பெத்தானியாவிலே இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு 6 நாட்களுக்கு முன்பு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அது என்ன நிகழ்ச்சி? அந்த பெண்மணி, அந்த தாய் ஒரு நளதம் என்னும் வாசனை தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் மேலே ஊற்றி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது, காஸ்பல் அக்கார்டிங் டு செயின்ட் ஜான். இப்போ நாம் படித்தது காஸ்பல் அக்கார்டிங் டு செயின்ட் மார்க். காஸ்பல் அக்கார்டிங் டு செயின்ட் ஜான் 12ஆம் அதிகாரத்தில் இந்த பெண்மணி மரியாள் என்று யோவான் சொல்லுகிறார். ஓகே, அது நமக்கு 2வதான விஷயம்தான். என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்ட் ரியலி? அன்றைக்கு என்ன நடந்தது? அந்த பெண்மணி வெளியேறப்பெற்ற நளதம் என்ற உத்தம வாசனை தைலத்தை ஒரு பாட்டில் நிறைய கொண்டு வந்து அந்த பாட்டிலை உடைத்தன்னா அந்த மூடியை அகற்றி இயேசுவின் மேல் ஊற்றி அபிஷேகம் செய்கிறாள். அபிஷேகம். ஜீசஸ் வாஸ் அனாயிண்டட் பிஃபோர் குருசிஃபிக்ஷன். சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பு அந்த பெண்மணி விலையேறப்பெற்ற நளதம் என்ற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் மேல் ஊற்றி அபிஷேகம் செய்கிறாள். அங்கிருந்தவர்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள். என்ன சொல்லி முறுமுறுக்கிறார்கள்? வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, இது 300 பணத்துக்கு மேலே விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. 300 பணம் கொடுத்து இதை ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. இயேசு சொல்லுகிறார், அவளை விட்டுடுங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக எனக்கு தைலம் பூச முந்தி கொண்டாள். என்னுடைய பாடுகளிலே அவள் பங்கெடுத்து விட்டாள் என்று இயேசு சொல்லுகிறார். கூடவே இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறார்.
அவள் என்னிடத்திலே நற்கிரியை செய்திருக்கிறாள். என்னிடத்திலே அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். அந்த கமெண்டேட்டர்ஸ் கமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த அம்மாவை பற்றி என்ன கமெண்ட் பண்ணாங்க? வீண் செலவு. என்ன செலவு? வீண் செலவு. அந்த வசனத்தை பார்த்தீங்களா? 4ஆம் வசனம். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன். இயேசுவுக்கு அந்த அம்மா 300 பணமுள்ள ஒரு செலவு செஞ்சிட்டாங்க. அதை பார்க்குறவங்க சொல்றாங்க இது வீண் செலவுன்னு சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி இயேசுவுக்காக செலவு செய்தல். யாருக்காக செலவு செய்தல்? இயேசுவுக்காக செலவு செய்தல். ஸ்பெண்டிங் ஃபார் ஜீசஸ். இந்த அம்மா இயேசுவுக்காக 300 பணத்துக்கும் அதிகமான ஒரு தொகையை செலவழிக்கிறார்கள். பிறர் பார்வையிலே அது எப்படி இருக்கிறது? வீணாக செலவழித்தீர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? நற்கிரியை செய்திருக்கிறாள், என்னுடைய பாடுகளிலே பங்கெடுத்து கொண்டாள் என்று இயேசு சொல்லுகிறார். முடிவில் இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? 9ஆம் வசனத்திலே, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். இந்த செய்தியை கடந்த வாரத்திலே எனக்கு ஆண்டவர் தரும்போது நான் ஃபீல் பண்ணது என்ன தெரியுங்களா? இந்த வசனத்தை படிச்சுட்டு 9ஆம் வசனத்தை, இது ஏற்கனவே பிரசங்கம் வச்சிருக்கணுமே, நம்ம ரொம்ப லேட்டாக பண்ணுறோமே. ஏன் அங்கே என்ன சொல்றார் ஆண்டவர்? எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த விஷயம் சொல்லப்பட வேண்டுமாம். Jesus wants this matter to be proclaimed all over the world wherever the gospel shall be preached. எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இந்த அம்மா செய்த விஷயம் சொல்லணுமா. இப்போ இன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த அம்மா பண்ணுறதை சொல்கிறேன் நான். இதுவே ரொம்ப லேட்டு. இதை சொல்லணும்னு இயேசுவே சொல்லிட்டார். எனவே நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்குது, சுவிசேஷம் கேட்டிருக்கிறீங்க. அப்போ இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இயேசு அப்படி சொல்கிறார். யாரெல்லாம் சுவிசேஷம் கேட்டாங்களோ அவங்கெல்லாம் எந்த விஷயத்தையும் கேட்கணுமா? இந்த பெண்மணி வெளியேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் மேலே ஊத்துனாங்க இல்லையா, அந்த விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணுமா? தெரிஞ்சுக்கணுமா? இதில் என்ன அப்படி இருக்குது? இந்த அம்மா செலவு செய்தாங்களாம், வீணா செலவு பண்ணிட்டாங்களாம். பிறர் பார்வையில் வீணா செலவு பண்ணிட்டாங்களாம். இயேசு பார்வையில் நல்லா செலவு பண்ணியிருக்கிறாங்களாம். இயேசுவுக்கு நீங்கள் கொடுப்பது நல்ல செலவு. இயேசுவுக்கு நீங்கள் கொடுப்பது நல்ல செலவு. இந்த அம்மா இயேசுவுக்கு செய்த செலவை இயேசு சொல்லுகிறார், அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இந்த அம்மா செய்ததை பற்றி 5 குறிப்புகள் நான் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த அம்மா அன்றைக்கு இயேசுடைய சரீரத்திலே தைலத்தை ஊற்றி தன்னை அர்ப்பணித்தார்களே, அந்த விஷயத்தில் 5 குறிப்புகள் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். நீங்கள் இதற்கு மேலே கூட வாசித்தா நிறைய தெரிந்து கொள்ளலாம். முதல் குறிப்பு என்ன குறிப்பு தெரியுங்களா? ஆமா, ஹியூஜ் கான்ட்ரிபியூஷன். ஒரு ஏராளமான பணத்தை இயேசுகிட்ட கொண்டாந்து கொட்டிட்டு போயிடுச்சு அந்த அம்மா. நான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, உங்களுக்கு சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். 1980 ஒரு முறை நான் ஆட்டுக்கறி வாங்குவதற்கு கடைக்கு போன பொழுது 1 கிலோ 10 ரூபாய்க்கு வாங்கினேன். 1980 நான் ஆட்டுக்கறி கிலோ 10 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்பொழுது அதனுடைய விலை 1000 ரூபாய் என்று சொல்லுகிறார்கள். 1980 10 ரூபாயே இப்போ என்ன ஆயிடுச்சு?
அப்படின்னு சொன்னா இயேசு வாழ்ந்த காலத்துல 300 பணம் என்பது எத்தனை லட்சம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பெண்மணி ஆனது ஆகட்டும், போனது போகட்டும், என் இயேசுவுக்காக நான் இதை செய்வேன். இன்றைக்கு செய்தியை கேட்கிற நீங்கள் சுவிசேஷத்தை கேட்ட எல்லாரும் இதை கேட்க வேண்டும். யாரெல்லாம் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டீர்களோ இதை நீங்கள் கேட்க வேண்டும். நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, வருகிற மாதம் செப்டம்பர் மாதம் 1 தேதியிலிருந்து ஒரு நோட்டு ஒன்று போடுங்கள். உங்கள் வீட்டிலே நீங்கள் எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்பதை எழுதுங்கள், தினமும் எழுதுங்கள். உங்கள் வீட்டிலே அரிசி, பருப்பு, வாடகை, பால், தண்ணீர், ஈபி, போக்குவரத்து, பெட்ரோல், எஜுகேஷன், எல்லாவற்றுக்கும் நீங்கள் செலவு செய்வதை ஒரு பட்டியல் எழுதுங்கள், டோட்டல் போடுங்கள். இயேசுவுக்கு நீங்கள் செலவு செய்வதை அங்கு எழுதுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு செலவு செய்வதில் 10ல் 1 கூட நீங்கள் இயேசுவுக்கு செலவு செய்திருக்க மாட்டீர்கள். இந்த அம்மா அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் 3 லட்சத்தை கொண்டு வந்து இயேசுவின் காலில் போட்டு போயிடுச்சு. பார்க்குறவங்களாம் சொல்றாங்க, வீணாக்கிட்டேயே 3 லட்சம் பணத்தை கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட வீணாக்கிட்டேயே. ஏன் இந்த அம்மா அப்படி பண்ணாங்க? Why did she do like that? How she dared to do that? உங்க கணவன் கேட்டிருக்க மாட்டாளா? அப்பா கேட்டிருக்க மாட்டாரா? என்னடி உனக்கு என்ன பைத்தியமா? சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ அங்கெல்லாம் இதை சொல்றார் ஆண்டவர். நீங்க எல்லாரும் கேளுங்க, நல்லா அந்த அம்மாவை பத்தி கேளுங்க. அந்த அம்மா திடீர்னு கொண்டு போய் 3 லட்சம் பணத்தை ஆண்டவர் காலில் போட்டு வந்துடுச்சு. ஏன் போட்டாங்க? அன்பு நிமித்தமா கொடுத்திருக்கலாம், ஆண்டவர் மேல வைத்து அன்பு நிமித்தமா கொடுத்திருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரை கனப்படுத்துவதற்காக கொடுத்திருக்கலாம். இட் மே பி a token of honor, it may be a token of love, it may be a token of gratitude. ஆண்டவர் என்னை ரட்சித்தார், எனக்கு புது வாழ்வு கொடுத்தார், என் பாவங்களை மன்னித்தார், என்னை சுகமாக்கினார், நான் ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும். இட் மே பி a token of gratitude. எனக்கு ஆண்டவர் செய்ததற்கு இது ஈடாகுமா? பிறந்தது முதல் இதுவரை உங்களுக்கு அவர் செய்ததெல்லாம் கணக்கு போட்டு பாருங்க பார்க்கலாம். From the day of your birth till now, கடவுள் உங்களுக்கு கொடுத்தது, கடவுள் உங்களுக்கு செய்தது, அதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்க பார்க்கலாம். நீங்கள் ஆண்டவருக்கு செலவு பண்ணுவது எம்மாத்திரம்? ஒருவேளை கடமை உணர்வில் கூட கொடுத்திருக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆப்ளிகேஷன், கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுங்களா? இயேசுக்கு ரொம்ப செலவு உண்டு. நீங்க கூட நினைக்கலாம், பார்த்து என்ன சும்மா அப்படின்னு நினைக்கலாம். இயேசுக்கு ரொம்ப 12 பேரை கூட்டிட்டு போறார் கூட, இவரை சேர்த்தா 13 பேர். லூக்கா 8ஆம் அதிகாரம் முதல் சில வசனம் பட்சத்தில் எப்படி 50 பேரை கூட்டிட்டு போறார் ஊழியத்துக்கு. சரி, 12 பேரே வச்சுக்குவோம். தினமும் 12 பேருக்கு சாப்பாடு போட்டாகணும். நீங்க 4 பேருக்கு போட்டதுக்கு அதிகனத்தான் போடுறீங்க. இயேசு எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டாகணும்? டெய்லி 12 பேருக்கு. ஆளுக்கு 50 ரூபா டிஃபன் வாங்கி கொடுத்த மாதிரி வச்சுங்க. ஆளுக்கு 50 ரூபா டிஃபன் டெய்லி காலையில் 12 பேருக்கும், இயேசு சேர்த்து 13 பேர், 12 5 60. எத்தனை ரூபாப்பா? காலை டிஃபனுக்கு 600 ரூபா, நைட் டிஃபனுக்கு ஒரு 600 ரூபா. எல்லாம் வாலிபர்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் சாதாரண ஆள் இல்லை, எல்லாம் வாலிபர்கள், எல்லாம் சாப்பிட்ற ஆளுவோம். மீன் பிடிக்கிறவங்க, வலை போட்டு மீன் பிடிக்கிறவங்க. ஊழியம் வேற நடந்து போகணும், கார்லையும் பிளேன்லையும் போகிறதில்ல, நடந்து போகணும். உப்புக்கும் பசிக்கும். மத்தியான சாப்பாடை 100 ரூபாய்க்கு வச்சுங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு சொல்லுங்க, சரி 12 பேருக்கு ஒரு நாளைக்கு டெய்லி 2400 ரூபா அன்னை கணக்குப்படி. அப்போ இயேசுக்கு நிறைய செலவு உண்டு. இந்த அம்மா பார்த்துருக்கலாம், இந்த ஐயா இவ்வளோ கஷ்டப்படுறாரு, நம்ம இது பத்தாது, இது என்ன 3 லட்சம், இன்னும் நிறைய கொடுக்கலாம். என்கிட்ட கூட சிலர் கேட்பாங்க, என்ன நீங்க எத்தனை லட்சம் உங்களுக்கு தேவைப்படும்? 10 லட்சம் கொடுத்தா செலவு பண்ணுவீங்களா? நீ என்னம்மா 10 லட்சம் சொல்ற, எனக்கு 10 கோடி இப்போ கொடுத்து காட்டு. உங்களுக்கு நிறைய பேர் மைண்ட்ல என்னென்னமோ நினைக்கிறீங்க. இயேசுவுக்கு நீங்கள் செலவு செய்வது நல்ல காரியம் என்று இயேசு சொன்னார். அவருடைய பாடுகளில் நீங்கள் ஐக்கியப்படுகிறீர்கள். யாரெல்லாம் இயேசுவுக்கு செலவு செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவினுடைய பாடுகளிலே ஐக்கியப்படுகிறார்கள்.
அவரை அடக்கம் பண்ணும்போது தைலம் பூசுவதற்கு இந்த அம்மா முந்திக் கொண்டார்களாம். ஏனெல்லாம் அன்றைய தினத்திலே தைலம் பூச முடியாது. அங்கே போர் வீரர்கள் இருப்பார்கள், அதிகாரிகள் இருப்பார்கள், வாய்ப்பு கிடைக்காது. அதுக்கு முன்பதாகவே இந்த அம்மா தைலம் பூசிட்டாங்கன்னு இயேசு சொல்றார். என்னுடைய அர்த்தம் என்ன? இயேசுவின் பாடுகளிலே இந்த அம்மா பங்கெடுத்து விட்டாள். இந்த காதுள்ள எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் இயேசுவுக்கு செலவு செய்வது அவரோடு ஐக்கியப்படுவதற்கு ஒரு அடையாளம். இன்று முதற்கொண்டு இயேசுவுக்கு செலவழிக்க யோசிக்காதீர்கள். வீண் செலவு என்று நினைக்காதீர்கள். இயேசுவுக்கு, அவருடைய ஊழியத்துக்கு, அவருடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய சபைக்கு. மத்தேயு சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்திலே கடைசி 40ஆம் வசனத்திலிருந்து சில பகுதிகளை நீங்கள் பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த பகுதி முடியும் போது இயேசு சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்கு பலன் இல்லாமற் போவதில்லை என்று இந்த சிறியர் என்று சொல்லுகிறார். யார் அந்த சிறியர்? இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களாய் எங்களை பார்த்தபடி சொல்லுகிறார். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். எனவே நீங்கள் ஊழியர்களாய் எங்களுக்கு, இந்த சபைக்கு, இந்த ஊழியத்திற்கு கொடுப்பதை ஒரு நாளும் அற்பமாய் எண்ண வேண்டாம். ஒருவேளை பிறர் கண்ணுக்கு, உங்கள் கண்ணுக்கு அது அற்பமாய் தெரியலாம். இயேசு சொல்லுகிறார், இவள் என்னிடத்திலே நற்கிரியை செய்திருக்கிறாள், என்னுடைய பாடுகளிலே ஐக்கியப்பட்டு விட்டாள். இயேசு சொல்லுகிறார், தரித்திரருக்கு கொடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் தரித்திரருக்கு கொடுப்பது என்பது வேறு, இயேசுவுக்கு செலவு செய்வது என்பது வேறு. சிலரை நான் பார்த்திருக்கிறேன், என் காதுகளால் கேள்விப்பட்டிருக்கிறேன், கண்களால் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு கொடுக்கிற தசமபாகத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்று அவர்களை பிசாசு கெடுத்து விட்டான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தரித்திரருக்கு கொடுப்பது என்பது வேறு, இயேசுவுக்கு கொடுப்பது என்பது வேறு. ஒரு பைபிள் காலேஜ் நடத்துகிறேன், அங்கு ஊழியர்களை உருவாக்குகிறேன். இந்த ஊழியர்கள் போய் 10 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறார்கள், 10 சபைகளை உருவாக்குகிறார்கள். அனாதைபடி நடத்துகிறேன், அவ்வளவுதான். அவனுக்கு சாப்பாடு போட்டு காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். வித்தியாசத்தை கவனியுங்கள். அனாதை விடுதியை நடத்துவதற்கும் ஒரு வேதாம கல்லூரி நடத்துவதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. வேதாம கல்லூரியிலே படிக்கிற ஒரு மாணவன், அவன் படித்து ஊழியக்காரனா மாறி 10-20 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி 10 இடங்களிலே சபைகளை உருவாக்கி சீஷர்களை உருவாக்குகிறான். தேவ ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்களை சேர்க்கிறான். அனாதை விடுதி நடத்தி கொண்டிருக்கிறேன், நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன், போஷிக்கிறேன். இதை நான் மட்டம் தட்டவில்லை. ஏழைகளுக்கு கொடுப்பது என்பது வேறு, அனாதைகளுக்கு கொடுப்பது என்பது வேறு, ஊழியத்திற்கு இயேசுவுக்கு செலவழிப்பது என்பது வேறு. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த தவறை நீங்கள் யாரும் செய்துவிட வேண்டாம். கர்த்தருக்கு, இயேசுவுக்கு செலவு பண்ண வேண்டியதை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். மார்க்கு 14:3. ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ், ஸ்வீட் பர்ஃப்யூம், ஒரு வாசனை தைலத்தை கொண்டு வந்து அவள் இயேசுவின் மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறாள். அவருடைய அர்த்தம் என்ன? வாசனை. 2 கொரிந்தியரிலே 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். ஜீவ வாசனை நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் நற்கந்தமாயிருக்கிறோம். இயேசுவின் நற்கந்தமாய் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை வெளிப்படுத்துகிற அறிவின் வாசனை. உங்களை பார்க்கிறவங்க உங்க மூலம் இயேசுவை தெரிஞ்சுக்கணுமா? எத்தனை பேர் நீங்க இயேசுவை வெளிப்படுத்துறீங்க? என்ன பாரு, அழகா பாரு, நான் எவ்வளவு பணக்காரன் தெரியுமா, என் ஃபேமிலி எவ்வளவு ஸ்டாண்டர்ட் ஃபேமிலி தெரியுமா, நான் போட்டிருக்கிற பாதரட்ச வேலை தெரியுமா, நான் போட்டிருக்கிற நெக்லஸ் விலை தெரியுமா? பெரும்பாலும் நம்மிலே உலகத்தில் நடக்கும்போது நாங்கள் எவ்வளவு வசதி படைத்தவர்கள், நாங்கள் எவ்வளவு படித்தவர்கள், நாங்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள், நாங்கள் எவ்வளவு சிவிலைஸ்டு, ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் உள்ளவங்க, அதை வெளிப்படுத்த தான் ட்ரை பண்ணுறீங்க. இன்னையிலிருந்து உங்கள் மனசில் ஒரு மாற்றம் வரணும். நான் இயேசுவை வெளிப்படுத்தி வாழ வேண்டும். அவரை அறிகிற அறிவின் வாசனை. உங்க மூலம் 4 பேர் இயேசுவை தெரிஞ்சுக்கணும். உங்க மூலம் 4 பேர் இயேசுவை தெரிஞ்சுக்கணும்.
எங்க போனாலும் வந்தாலும் அது உள்ளத்தில் எப்போது இருக்கணும். நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நான் ஒரு பணக்காரன், நான் படித்தவன். இப்போ நிறைய பேர் ஒரு கேவலமான காரியம் உலகத்தில் நடக்குது. கயிறு கட்டியிருப்பாங்க கையில, விசுவாசி கூட சில ஆள் பைத்தியம் மெண்டல் மாதிரி கயிறு கட்டிட்டு இருப்பீங்க. மாத்துங்க, அவுத்து போடு அந்த கயிறை. என்ன தெரியுங்களா, அந்த கயிறு ஒவ்வொரு கலருக்கும் ஒரு சாதி பேர் வச்சிருக்கிறான். அவன் வச்சுக்கிறான, நீ எப்படி கட்டலாமா? இந்த கயிறை பார்த்த உடனே தெரிஞ்சுக்குவாங்களா இவன் என்ன ஜாதின்னுட்டு. ஸ்கூல்ல +2ல 10th 8th 7th அந்த கயிறை கட்டிட்டு போறான். He wants to be identified with a particular community. நான் இந்த சாதியை சேர்ந்தவர் என்பதை அந்த கயிறு கட்டி காட்டுறான். அந்த கயிறை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறான் இவன் இந்த ஜாதின்னு தெரிஞ்சுக்கிறான். அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறான். கேவலமான ஒரு வாழ்வது. உங்களில் யாராவது அப்படியெல்லாம் கயிறு கட்டி இருந்தா எடுத்து போடுங்க, விலங்கெல்லாம் மாட்டாதீங்க. உன்னை பார்க்கிறவர்கள் இவன் இயேசு பிள்ளை. இவன் யார் பிள்ளை? இயேசு பிள்ளை, இயேசுடைய பிள்ளை. இஸ் a child of Jesus Christ. அவரை அறிகிற அறிவின் வாசனையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவளை மன்னியும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு ஜீவனுள்ள தேவன் இயேசு இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. யார் காட்ட வேண்டும்? நாம் தான் காட்ட வேண்டும். திருச்சபைக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த தைலம், வாசனை தைலத்தை ஊற்றினாலே அதனுடைய அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? கிறிஸ்துவின் நற்கந்தமாய் மாறுவோம், இயேசுவின் நற்கந்தமாய் மாறுவோம். வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, கல்லூரியில, அலுவலகத்துல, உறவினர்கள் மத்தியில, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா, திருமண ஃபங்க்ஷனா, எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் உங்களை பார்க்கிறவங்க உங்களை என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணணும்? She is a child of God. He is a child of God. உங்களை பார்த்து சொல்லணும், எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க, எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, உங்க சர்ச்சுக்கு எங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு உங்களை பார்த்து அவங்க சொன்னாங்களா? யாரையா கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? உங்களில் எத்தனை பேர் இதுவரை இயேசுவுக்கு ஆத்துமாக்களை கொண்டு வந்திருப்பீர்கள்? Have you ever brought any soul to Jesus Christ? If not, something is going wrong with you. You are not exhibiting Jesus. உன் வாழ்க்கையில் இயேசுவை வெளிப்படுத்தவில்லை, கிறிஸ்துவின் நற்கந்தம் உன்னிலே வீசவில்லை. அந்த பெண்மணி நற்கந்தத்தை ஊற்றினாள், நற்கந்தத்தை ஊற்றினாள். அது வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். உன்னத பாட்டு 1:3 வாசிக்கிறோம். நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். இயேசு நல்லவர், இயேசு பரிசுத்தர், இயேசு சர்வ வல்லவர், இயேசு நேசிக்கிறார், இயேசு கிருபை உள்ளவர். உண்மைதான், அது என்னிலே வெளிப்பட்டாக வேண்டும். என்னிலே வெளிப்பட்டாக. நான் அடிக்கடி நினைப்பேன், நீங்களும் சொல்லுங்க, கத்துங்க, நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். Am I right? Am I not connected with Jesus? சொல்லுங்க. Are you connected with Jesus? இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கீங்களா? Yes or no? சொல்லுங்க. நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கீங்களா? பூவோடு சேர்ந்தால் நாரும் மனம் பெறும். நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். I am connected with Jesus. அப்படியானால் இயேசுவின் பண்புகள், இயேசுவின் வல்லமை, இயேசுவின் அழகு, இயேசுவின் ஞானம் என்னிலே எப்படியாவது வெளிப்பட்டாக வேண்டும். அடுத்தபடியாக வாசிக்கலாம். அவ ஊற்றின தைலத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஊற்றின தைலத்துக்கு உத்தம தைலமா, உத்தம தைலம். அந்த வசனத்தை படிக்கலாமா? வெறும் தைலம்னு போட்டக்கூடாதா? வெறும் தைலத்தை கொண்டாந்து ஊத்துனாங்க, வாசனை சென்ட்டை கொண்டாந்து ஊத்துனாங்க அப்படி சொல்லக்கூடாதா? கிரீக்ல அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்குது. நிறைய பேர் கமெண்டேட்டர்ஸ் அதுக்கு 4-5 வரை விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் சுத்தி சுத்தி எங்க தெரியுமா வராங்க? என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அது ஜெனூயன் பர்ஃபியூமா, அப்சல்யூட் பர்ஃபியூமா. ஒரு ஆள் சொல்றாரு, இது என்ன பர்ஃபியூம்? ஆமா, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுங்க. வேஷம் போட்டுறாதீங்க. வெளி தோற்றத்துக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துடாதீங்க. 4 பேர் பார்க்கறதுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. 4 பேர் கேள்வி கேட்கறதுக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதீங்க. Be genuine to yourself. Be genuine to yourself. உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை உத்தமமா இருக்குதா? சங்கீதம் 101:2 வாசிக்கிறோம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன்,
என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என்ன ஆகும்? 32:11 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், என்னை உத்தமமாய் பின்பற்றின காலேபும் யோசுவாவும் தவிர வேறு யாரும் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, பைபிள் படிக்கிறது, ஜெபிக்கிறது, சோத்திரம் பண்றது, காணி கொடுக்கிறது, ஊழியம் பார்க்கிறது, இதெல்லாம் என்னவா இருக்கணும்? பி ஜெனூயின். ஓகே, ரைட். 3ஆம் வசனத்தினுடைய கடைசி சென்டென்ஸ், அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். poured out, ஊற்றினாள், உடைத்து ஊற்றினாள். நீங்கள் உங்களை உடைக்க வேண்டும். நீங்க பயப்படுறீங்க, இன்னும் உடைக்கல, ஆனது ஆகட்டுன்னு உடைங்க பார்க்கலாம். உடைச்சிருங்க வாழ்க்கையை. உள்ளத்தை உடைக்கணும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. இயேசு தன்னை உடைத்துதான் கொடுத்தார் நமக்கு. உடைப்பதிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டு, நொறுக்கப்படுதலின் ஆசீர்வாதம். The blessings of brokenness. தேவன் உங்கள் வாழ்க்கையை எதை வைத்தாது உடைப்பார். விட்டு கொடுங்கள். அநேகர் பயந்துகிட்டே கிட்ட வரமாட்டாங்க. கிட்ட போனா உடைச்சிருவார் போல தெரியுது. ரொம்ப செக்யூரா இருக்கிறேன் நான், ரொம்ப ஜெபம் பண்ணி ரொம்ப கிட்ட போனா உடைச்சிருவார் போலுது. பயப்படாதீங்க, உடைக்கட்டும். கடைசியா உடைச்சாங்களே, ஊத்துனாங்களே, அவங்களுக்குன்னு எதுவும் வச்சுக்கல. என்ன அர்த்தம் தெரியுங்களா? எல்லாத்தையுமே ஊத்திட்டு போயிடுச்சு அந்த அம்மா. She gave everything to Jesus. She did not spare anything for herself. தனக்கென்று அந்த தைலத்தில் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. கொஞ்சம் மீதி எடுத்துட்டு போலான்னு போகல. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? முழுவதையும் கொடுத்து விட்டார்கள். நன்றா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 19:27, லூக்கா 5:11, பேதுரு அவரை நோக்கி, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. உங்களை எத்தனை பேர் எல்லாத்தையும் தந்தீங்கன்னு சொல்ல முடியும்? இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர சொல்றோமே, நீங்க ஆன்லைன்ல கூட பார்த்துக்கலாம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஏன் தெரியுமா வர சொல்றோம்? உங்கள் சரீரம் கூட வந்தாகணும் இங்க தேவ சமூகத்துக்கு. God wants you to present your body. உன் சரீரத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி, நான் வந்துட்ட ஆண்டவரேன்னு சொல்லணும். God is not worried about your ability. God is worried about your availability. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மறுபடியும் சொல்றேன். God is not worried about your ability, but he is worried about your availability. நீ வந்தாகணும், உன் சரீரத்தை கொடுக்கணும். ரோமர் 12:1 வாசியுங்கள். ரோமர் 12:1, இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை, ஆத்மா தான் கொடுத்துட்ட, அது இல்லைன்னு சொல்ல. வீட்டில் உட்காந்துட்டு ஆராதனை அட்டன் பண்ண இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன சொல்ற ஆண்டவரு? வா வா வா, நீ வான்றாரு. யூ கம், உன் சரீரத்தை கொடு. மேக் யுவர் செல்ஃப் அவைலபிள் டு ஜீசஸ். எல்லாத்தையும் தந்தீங்களா? உங்க லைஃப்ல எல்லாத்தையும் தந்தீங்களா? யுவர் எஜுகேஷன், யுவர் ஸ்டேட்டஸ், யுவர் மணி, யுவர் ப்ராப்பர்ட்டி இல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:11 சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். பிலிப்பியர் 3:11 வாசிங்க பாலா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக. எல்லாத்தையும் தருவீங்களா? 10 பவுன் நெக்லஸ் கொண்டு வித்து கொண்டாந்து தருவியா? பார்க்கலாமா? அந்த அம்மா அப்படி பண்ணிச்சு. அந்த அம்மா, அதை பத்தி நீ பிரசங்க வச்சேன். பிளாட்டை கொண்டாந்து தருவியா? சொல்லு. ஒரு வீடு தான் இருக்குது, பரவாயில்ல. பர்னபாஸ், who is that பர்னபாஸ்? அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம். அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் வைத்தான். என்ன பண்ண போறாரு? பார்த்துரு, நற்செய்தி கூட்டம் நடத்துவேன், உங்களை மாதிரி இன்னும் 10,000 பேரை கொண்டு வரலான்னு விரும்புறேன், சபைகளை கட்டி எழுப்ப விரும்புறேன். நோ த பர்பஸ். ஒவ்வொரு நாளையும் ஜெபத்துல சொல்றேன்,
வேறு நோக்கம் கிடையாது. விளம்பரம் என் நோக்கம் அல்ல, புகழ் என் நோக்கம் அல்ல, பணம் சேர்ப்பது என் நோக்கம் அல்ல, சொத்து சேர்ப்பது என் நோக்கம் அல்ல. ராஜ்யத்தை கட்ட வேண்டும், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும், ஊழியர்கள் உருவாக்கப்பட வேண்டும், சபைகள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதற்காகவே கேட்கிறேன், ஹெல்ப் மீ என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னோடு சேர்வீர்களா?